Hi friends, Maile Kuttam channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு தக்காளி தோசையும் தேங்காய் சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் அரை கிலோ மாவு, இட்லி மாவு வீட்டில் அரைச்சது, உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், தேவையான உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி கூட மிளகாத்தூளும் தனியாத்தூளும் போட்டு அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு இந்த தக்காளியை இந்த மாவில் ஊற்றிக்கலாம். மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதிலே வெங்காயம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு. கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் தோசை நல்லா வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். தவா சூடாகட்டும். தவா காஞ்சதும் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் பரப்பி விட்டுக்கோங்க எண்ணெயை. தவா சூடாகிடுச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக இழுத்து விட்டுக்கோங்க. இதிலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ தோசையை திருப்பி போட்டுக்கலாம். தோசை செவந்துச்சு, எடுத்துடலாம். தோசை முடிஞ்சிடுச்சு. இப்போ சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். பாதி தேங்காய், பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இதுக்கு தேவையான அளவு உப்பு, இது 1 கப் பொட்டுக்கடலை. இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு குட்டி கரண்டி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு இதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதிலே 2 உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். பொரியணும். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சட்னியில் போட்டுக்கலாம். சட்னி ரெடி. சூடான சுவையான தக்காளி தோசையும் தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.